இப்போ நம்ம டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறேன். நான் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ கூகுள்குள்ளே போயிட்டு சும்மா டிஎன் டெட் ஆன்லைன் அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே நமக்கு வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் தான் வரும். வெல்கம் டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டபுள் கிளிக் பண்ணுனா நம்ம டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்குள்ளே போயிடும், அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இங்கே சைடில் பார்த்தாலே அப்ளை ஆன்லைன் இருக்குங்களா, அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணால் அப்ளை பண்ணுற ஏரியாவுக்கு போயிடும். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பருக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரே வெப்சைட்டுக்குள்ள தான். பேப்பர் 1க்கு எலிஜிபிளாக இருக்கவங்க மட்டும் தான் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ண முடியும். பேப்பர் 2ல எலிஜிபிளாக இருக்கவங்க மட்டும் தான் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ண முடியும். இந்த எலிஜிபிள் கேட்டகரிஸ் எல்லாமே ஒரு ரீகேப் பார்த்துடலாங்களா? இது வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இப்போ இதில் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் டேட்டு, எப்போ எக்ஸாம், எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும், அப்படி எப்போ முடியுது இதெல்லாமே போட்டிருக்காங்க. 8ஆம் தேதி செப்டம்பர் 8க்குள்ளே முடிய போகுது. ஸோ டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம பொறுமையாக படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு 2 மாதம் டைம் கரெக்டாக இருக்குது. இப்போ பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்துட்டா 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், 2 வருஷ கோர்ஸ். அதே மாதிரி 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் கோர்ஸ் ரெண்டுமே 2 இயர்ஸ் கோர்ஸ் தான். டிப்ளமோ சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலே போதும் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் BEL எஜுகேஷன் அது முடிச்சிருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது 2 இயர்ஸ் டிப்ளமோ எஜுகேஷன், 2 இயர்ஸ் கோர்ஸ், 4 இயர்ஸ் கோர்ஸ். இதை நம்ம முடிச்சிருந்தாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் பிஎட் படித்தவங்க இந்த கோர்ஸில் இந்த பேப்பர் 1க்கு அப்ளை பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நான் வந்து கஸ்டமர் கேர்கிட்டையும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பிஎட் முடிச்சவங்க இதை அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2க்கு பிஎட் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், பேப்பர் 2க்கு 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் இதில் இருக்கேன். இப்போ நான் பேப்பர் 2 இதில் வந்துட்டு கிராஜுவேஷன் பாஸ் ஆகிருக்கணும். அது போக 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 50% பாஸ் ஆயிருக்கணும், அதெல்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் பிஎட் முடிச்சிருக்கணும். இல்லைனா 4 இயர்ஸ் டிப்ளமோ பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அங்கே பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணலாம்னு சொன்னாலும் அவங்களும் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் BELED முடிச்சவங்க பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணலாம், பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணலாம். பட் பிஎட் முடிச்சவங்க இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சவங்க இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். பிஎட்னா இதுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபீஸ் இருக்குது. SC ST தவிர அப்புறம் வந்து இன்னொரு கேட்டகரி இருக்குது, உமன்ஸ்க்கு நினைக்கிறேன். அவங்கள தவிர இது எல்லாருமே எவ்வளோ பே பண்ணணும்னா 600 பே பண்ணணும். இப்போ பேப்பர் 1க்கு என்னென்ன போர்ஷன்ஸ் பார்த்துட்டா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ், நம்ம தமிழ் தான் எடுப்போம், தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், மேக்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். இது வந்து 5th வரைக்கும் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக 8th 10th வரைக்குமே படிச்சுக்கணும். அப்போ தான் பேப்பர் 1க்கு ஈஸியாக இருக்கும். பட் பேப்பர் 2க்கு பார்த்துட்டா அதே மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி இது வந்து 11 to 14 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப் பீப்பிளுக்கு ஆகுது. இப்போ நம்ம சூஸ் பண்ணுற புக்கே வந்து கரெக்டாக எடுத்து படிக்கணும். அப்போ தான் இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தமிழ், அது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் சயின்ஸ், மேக்ஸ் எடுத்தவங்க மேக்ஸ் சயின்ஸ், சயின்ஸ் எடுத்தவங்க மேக்ஸ் சயின்ஸ், சோஷியல் எடுத்தவங்க வெறும் சோஷியல் மட்டும்தான். அதே மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட்ஸ், இந்த கம்ப்யூட்டர் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குங்களா அவங்க வந்து அவங்க சப்ஜெக்ட் மட்டுமே நம்ம எழுதினா போதும். இதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், ரெண்டுமே படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கான போர்ஷன்ஸுமே வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இப்போ சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜி எதெல்லாம் வரும் அப்படின்றது அதுக்கான புக் நம்ம சர்ச் பண்ணி கரெக்டாக எடுக்கணும். அது அந்த புக்கு எது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அடுத்து வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இது மார்க்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 150 மார்க்ஸ் எல்லாருமே எடுத்துருக்கணும். இதில் வந்து SC அப்புறம் BC இந்த பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே 150 மார்க் எடுத்துருக்கணும். இதில் வந்து 55% இல்லைனா பேப்பர் 1க்கு 82% மார்க் எடுத்திருந்தாலே போதும். STக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. என்னன்னா 40% 60 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னாவே போதும், பிரச்சனையே இல்லை. 60 மார்க் எடுத்தாலே பாஸ். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆயிடலாம், ஜாப் கிடைச்சிடும். எப்போ வந்து போஸ்டிங் போடுவாங்க தான் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே தான் இருந்துச்சு. இதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சு தான் அப்ளை பண்ணணும். நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ், TC, அப்புறம் இன்னும் சில முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நமக்கு கேட்குறாங்க. அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்து தயவு செஞ்சு எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லைனா டிலே ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், TC எல்லாம் கேட்குறாங்க. TC இருக்குன்னா ஓகே, இல்லாத பட்சத்தில் இப்போ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு வந்துடும். அதே மாதிரி அவங்களோட ID நம்பரும் வந்துடும். மொபைல் நம்பருக்கு வரல எனக்கு, ஸோ நீங்கள் மெயிலை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கொடுத்துட்டு வந்துடுறேன், என்ன வருதுன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததும் இந்த வெப்சைட்குள்ளே தான் போகும், இந்த பேஜுக்குள்ளே தான் போகும். இதுக்கிட்ட முக்கியமான குறிப்பு என்னன்னா, நீங்கள் மெயில் ஐடி கொடுத்ததும் உங்கள் மெயிலுக்கு மெசேஜ் வராது. மெயிலில் இன்பாக்ஸில் இல்லை, நானும் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி பார்த்தேன். மெயிலில் வந்து ஸ்பேம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே தான் உங்களோட மெசேஜ் இருக்கும். ஸோ மெயில் வரலன்னு சொல்லி டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். ஸ்பேமில் போய் செக் பண்ணிங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி மொபைல் நம்பருக்கும் OTP வரும். அதையும் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வந்துடலாம். இப்போ அப்ளை சேஞ்ச் பாஸ்வேர்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு உள்ள நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். இதில் கேட்டுருக்காங்க நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டீங்களா, இதெல்லாமே புரிஞ்சிச்சா அப்படின்னு எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடையில் உங்களோட லாங்குவேஜ் என்ன, நான் வந்து தமிழ் தான் படித்தேன், தமிழ் தான் எழுதவும் போகிறேன். ஸோ தமிழ் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் என்ன சப்ஜெக்ட்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தாலும் போகாது. இங்கே பாருங்க, ஐ ஹாவ் ரீட் ஆல் இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு நம்ம டிக் கொடுத்துக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக ஃபோன்லேயே இருந்து பண்ணலாம். நம்ம ஃபோனை கூகுள்குள்ளே போயிட்டு பட் வந்து டெஸ்க்டாப் சைடாக மாற்றிட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் ஃபார் த அப்ளிகண்ட், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும்.
ஃபஸ்ட்டு சட்டுன்னு நான் வேகமாக சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைச்சிடும். உங்கள் நேம் இனிஷியல், நீங்கள் என்ன ஜெண்டர் கொடுக்கணும், உங்களோட வேலிட் ஃபோட்டோ ஐடி கார்டோட என்ன ஃபோட்டோ ஐடி கார்டு வைக்க போகிறீங்க அப்படின்னு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட். நம்ம மோஸ்ட்லி ஆதார் கார்டு வைக்கிறது சேஃப், ஏன்னா அது நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அப்பா நேம், அம்மா நேம், நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டு நீங்கள் என்ன தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துடலாம். ரிலிஜியன் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா என்ன வருதோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கம்யூனிட்டி இருக்கோ அதை மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டியை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கெஸ் இஷ்யூட் பை தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அப்படின்றத நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கணுமா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வாங்கணுமா அப்படின்றதையும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே 2 கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் இதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்தது அட்ரஸ் வெரிஃபிகேஷன். அதெல்லாம் இருக்கட்டும். சில ஃபில் பண்ணால் கம்யூனிட்டி நம்ம என்ன கம்யூனிட்டின்னு கொடுத்த உடனே அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நேம் ஆஃப் த சப்காஸ்ட், நம்ம என்ன சப்காஸ்ட்டில் வர்றோம், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி இஷ்யூடு வித் ஃபாதர் நேமில் வாங்கியிருக்கோமா, மதர் நேமில் வாங்கியிருக்கோமா அப்படின்றதையும் அங்கேயே நமக்கு இருக்கும். நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே அம்மா பேர் போட்டிருக்காங்களா, அப்பா பேர் போட்டிருக்காங்களான்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வழங்கப்பட்டதான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு தான் இருக்கோம், அவங்களுக்கே தெரியணும். சரி, இந்த டவுட்டுக்கு நம்ம எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை காம்பிடென்ட் அத்தாரிட்டி யார் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஐயோப்பா, இது வந்து பெரிய டவுட்டான ரிஸ்க்கான ஒன்று தான் எனக்குலாம். இவங்க வந்து நேம் நமக்கு சர்டிஃபிகேட்ல வந்து தமிழில் தான் இருக்குமா? இப்போ உங்களுக்கு எல்லாம் டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நேமை தமிழில் இருக்க நேமை கூகுளில் டைப் பண்ணி கன்வெர்ட் இன் இங்கிலீஷ்னு கொடுங்க. அது கரெக்டாக கொடுக்கும். எனக்கு வந்து ஜோனல் டெபுட்டி தாசில்தார் அப்படின்னு வந்தது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்திருக்காங்கன்னு சொல்லி கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதை தப்பா கொடுத்துட்டு அதை தப்பா கொடுத்துட்டு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஸோ பி கேர்ஃபுல் மக்களே. அதுக்கப்புறம் இஷ்யூ ஆன டேட்டு அங்கேயே டேட் இருக்கோங்க, சைன் கிட்டே அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க, அதில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் டாப் மேலே இருக்கும். சர்டிஃபிகேட் மட்டும் ரெடி பண்ணிட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நான் டைம் எடுத்துக்கிறேன். நான் அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு வீடியோவில் அதை நான் எப்படி அப்ளை பண்ணிட்டேன், எப்படி வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக அனுப்புறேன். சரிங்களா? இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தாலும் அது போக இன்னிலேருந்து நான் நேற்று படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எடுத்துருக்க புக் என்னன்னா எல்லா புக்குமே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணேன் அப்படின்றதுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு 2 மந்த் தான் இருக்குது நமக்கு. அந்த 2 மாசத்துல நம்மளால முடிஞ்ச எஃபர்ட் நம்ம போட்டு நம்மளால முடிஞ்ச நம்ம மார்க்கை நம்ம வாங்கலாம். சரிங்களா? இதில் நிறைய டெஸ்ட்லாம் இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ போஸ்டிங்கில் இருக்க ஆசிரியர்களுமே தகுதி தேர்வு எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க பணியில் தொடர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக இன்னொன்று என்னன்னா, ரிட்டையர் ஆக போகிறவங்க 5 வருஷம் இருக்குன்னா மட்டுமே அவங்க ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கண்ட் நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மனம் தவறாமல் படிக்கிறவங்க நல்லா வெறுட்டாமல் படிச்சு எப்படியாவது பாஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் படிங்க. நான் வந்து அதுக்கான எண்ணத்தோட தான் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். என் கூட சேர்ந்து படிக்க வரவங்க தயவு செஞ்சு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு ஏதாவது எங்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா மறக்காம டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதாவது கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் இந்த அப்ளிகேஷனை முடிச்சுட்டு அப்புறம் படிக்கிறதெல்லாம் நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பாய். அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல வரேன். ஓகே, பை.